கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சிலுவையில் முடிந்து 4வது வார்த்தை மத்திய வார்த்தை எடுத்தவர்கள் வாசனைகள் மத்திய 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மற்றும் ஆசிரியர் மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இந்த 9ஆம் மணி நேரங்களில் ஃபஸ்ட்டு விளக்கம் கொடுத்துட்றேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின நேரம் 6 மணி நேரம். சரியா? அதாவது காலையில் 9 மணிக்கு அறையப்பட்டவர் மதியம் 3 மணி வரை வச்சுருந்தாங்க. சிலுவையில் தொங்கினாங்க. நாம் இதை மும்மணி தியானமாக நினைச்சோம், இதை அனுசரித்து வருகிறோம். அவருடைய கைதனுடைய அந்த டைம்லைன் பார்த்தீங்க அப்படின்னா முந்தின நாள் வியாழன் இரவு, சரியா அறிக்கை சொல்கிறது, வியாழன் இரவு 11:30 மணியிலிருந்து வெள்ளி அதிகாலை 1 மணிக்கு என்ன செய்யணும், அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். 2 மணியிலிருந்து 5 மணி வரை அண்ணா காய்பா 2 பேருமே பிரதான ஆசாரியர்கள். இந்த பிரதான ஆசாரியருடைய இல்லத்திலே கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய விசாரணை என்ன செய்யணும், அந்த இரவு 3 மணிக்கு 3 மணி நேரம் நடந்திருக்க வேண்டும். பின்பதாக 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை அவருடைய அடுத்த கட்ட விசாரணை. பிலாத்துட்டிருந்து ஏரோது, திரும்ப ஏரோதிடமிருந்து என்ன செய்து திரும்ப பிலாத்துக்கு விசாரணை. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரங்கள் என்ன செய்யணும், அவருடைய விசாரணை நடைபெற்றிருக்க வேண்டும். 9 மணிக்கு என்ன செய்யணும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். 9 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரை அந்த 9ஆம் மணி நேரம்ங்கிறது என்ன செய்து சரியாக 3 மணி என்று சொல்லி நம்முடைய குறிப்புகள் என்ன செய்து தெரிவிக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒரு விஷயம் என்ன சொல்லி தெரிந்து கொள்வோம். இது 9ஆம் மணி நேரத்திற்குரிய விளக்கம். சரி, மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும் ஏலி ஏலி லாமா சபக்தானி, மார்க்குல சொல்லப்பட்டிருக்கும் ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஒரு சின்ன என்ன சொல்லி மொழிபெயர்ப்புல சின்ன வித்தியாசம் இருக்கும். அதுக்கு ஒரு நான் விளக்கத்தை நினைச்சேன், கடந்து போகிறேன். இஸ்ரவேல் ஜனம், சரியா, முதல்ல நீங்க இந்த வேதத்தை நிறைய படிச்சிருப்பீங்க. படிக்கும்போது சாம்ராஜ்யங்கள் 5 சாம்ராஜ்யங்கள் இருக்கு. சரியா, இந்த 5 சாம்ராஜ்யத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா வேதத்தினுடைய பின்னணியோடு கூட என்ன செய்யலாம், அது எதற்காக எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது அசீரிய சாம்ராஜ்யம், 2வது பாபிலோனிய சாம்ராஜ்யம், 3வது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், 4வது கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க சாம்ராஜ்யத்தை நீங்க தெரிந்திருக்கலாம், மகா அலெக்சாண்டர். சரியா, கிட்டத்தட்ட தன்னுடைய 18 வயதிலேயே உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகளை கைப்பற்றியிருந்தான், 90% நாடுகள். இது இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் வந்த மகா அலெக்சாண்டருடைய வரலாறு. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் ரோம சாம்ராஜ்யம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வரலாறு, அவருடைய பிறப்பு, அவருடைய சிலுவை மரணம், அது எல்லாமே இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் நிச்சயம் நடைபெற்றிருக்கும். இந்த 5 சாம்ராஜ்யத்தை என்ன செய்ய படித்ததுன்னு ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாலிப பிள்ளைங்க நேரம் இருந்தால் என்ன செய்யுங்க, இந்த சாம்ராஜ்யத்தை படிங்க. இப்போ அசிரிய சாம்ராஜ்யம் என்ன செய்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவருடைய வழிகளை விட்டு அவருடைய கற்பனை கட்டளைக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அந்த இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் அசீரியருடைய கையில ஒப்புக்கொடுக்கிறார். கிபி 722. சரியா, இந்த 722ஆம் வருடத்துல அசீரியர்கள் என்ன செய்றாங்க, சிறை பிடித்து விட்டு என்ன செய்றாங்க, இஸ்ரவேல் ஜனத்தை போயிடறாங்க. நல்ல கவனிங்க, அசீரியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. வரலாறு என்ன சொல்றது அப்படின்னா, அசீரியர்கள் 25 நாடுகளை பிடித்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 25 நாடுகள் என்ன செய்வாங்க, ஒரு பங்கு மட்டும் அந்த தேசத்துல வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இஸ்ரேலை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, இஸ்ரேல ஒரு பகுதி ஜனங்களை மட்டும் ஒரு 1000 பேர் வச்சுக்கோங்க, ஒரு 1000 பேர் மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா இஸ்ரேல வச்சிருப்பாங்க. மீதி இருக்கிற 1000 பேர் என்ன செய்வாங்க, 25 நாடுக்கு பிரிச்சு அனுப்பிடுவோம். மீதி இருக்கிற 24 நாட்டுக்கு பிரிச்சு அனுப்பிடுவோம். அந்த 24 நாட்டுல இருக்கிற ஜனங்களை எங்க மட்டும் வச்சிருவாங்கன்னா இஸ்ரேல மட்டும் என்ன செய்வாங்க, வச்சிருவாங்க. எதற்காக இந்த தந்திரத்தை பண்றாங்க அப்படின்னா, இவங்க பிடித்த நாடுகளுக்கு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொண்டு தனக்கு விரோதமாக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பங்கை மட்டும் வச்சு மீதி எல்லாம் கலப்பு ஜாதியா கொண்டு வந்துருவாங்க. நல்ல கவனிங்க, கலப்பு ஜாதியா வந்துடும். இப்போ இஸ்ரேலுக்குள்ள என்ன ஆயிட்டு, ஒரு பங்கு இருக்கு, மீதி இருக்கிற 24 பங்கும் 24 நாடுகளுடைய ஜனங்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்களுக்குள்ளே நினைச்சுவாங்க, பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு எடுப்பாங்க, அந்த மதத்தை நினைச்சுவாங்க, பின்பற்றுவாங்க, அவருடைய வழிபாடுகளை நினைச்சுவாங்க, கை கொள்வாங்க. இந்த தவறுனாலதான் சமாரியர்கள் நினைச்சாங்க, யூதர்களுக்கு அருவருப்பா நினைச்சிருந்தாங்க, மாறி போனாங்க. 10 கோத்திரம் அசீரியர்களை சிறைப்பிடிச்சிருவாங்க. இது 2 கோத்திரம் யூதா கோத்திரம் இருக்கும். அந்த யூதா கோத்திரம் பெனியின் கோத்திரம் மட்டும் சிறைப்பட
ஈடுபடாமல் இருக்கும். இப்போ என்ன சொன்னது, சமாரியில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் எல்லா ஜாதிகளையும் கலந்ததுனால யூதர்களுக்கு என்ன செஞ்சாங்க, அருவருப்பா போயிட்டாங்க. நீங்க வேதத்துல படிப்பீங்க, நல்லா பாருங்க. இவங்க நம்முடைய யூதர்கள் நினைச்சுவாங்க அப்படின்னா, சமாரியாவுக்கு போனோம்னா, கலிலேயாவுக்கு போனோம்னா சமாரியா வழியே போக மாட்டாங்க. நீங்க கிழக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எரிகோ இருக்கும். எரிகோ போய் யோர்தான் நதியை குடிச்சு டேரக்டா நினைச்சவங்க கலிலேயாவுக்கு போவாங்க. என்னோட மேற்கு பக்கம் நினைச்சோம்னா யோப்பா பட்டணம் இருக்கும். யோப்பா பட்டணத்தை குடிச்சு இகிதா பள்ளத்தாக்குல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தாக்கு வழியை நினைச்சவங்க கலிலேயாவுக்கு போயிடுவாங்க. பாதை கூட என்ன செய்ய மாட்டாங்க. பாதை கூட சமாரியாவை தாண்டி என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதிலே தெளிவாக இருந்தார்கள். யூத ஜனம் எந்த விதத்திலும் புறஜாதிகளோடு கலப்புல இருக்கக்கூடாதுங்கிறத நினைச்சாங்க. அந்த சித்தாந்தம் அவர்களுக்குள்ளே ஆதியிலே இருந்தது. அது சரியா தவறு அப்படின்னா வேதத்தின்படி சரி. கர்த்தருடைய ஜனம் என்ற விதத்திலும் அந்நியர்களோடு நினைச்சக்கூடாது, கலக்கக்கூடாது. இது நல்லா நினைச்சு நம்ம உள்வாங்கி கொண்டு நல்ல கவனிங்க. நீங்க ஆதியாகமத்தை எடுத்து பாருங்களேன். அதை 3:15 வாசிக்கப்பட்டது. உனக்கும் ஸ்திரீக்கும் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தான் அந்த வசனம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் சரியா நினைச்சுங்க பகை உண்டாகும். அப்ப பிசாசு பார்க்கிறான், பரிசுத்த வித்துன்னு ஒண்ணு பிறந்தாதானே பகை வரும், அழிக்கிற அப்படின்னு நினைச்சான், அழிக்கிறான். நல்ல கவனிங்க. முதல்ல பார்க்கிறான் காயின் ஆபேல், ஆதாமுடைய பிள்ளைகள். இதுல யாரு பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க, கர்த்தருக்குரியவனா இருக்கிறான் பார்க்கறான். ஆபேல் இருக்கிறான் தூக்கு. சரியா, காயினுக்கு ஒரு பொல்லாத எண்ணம் தான் ஆபேல் க்ளோஸ். அடுத்து பார்க்கிறோம் ஜனங்கள் பெருகிறாங்க. பரிசுத்தத்துக்கு யார் தெரியும்னு சொல்லி நோட் பண்ணி பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து யார் மூலமா வர முடியும், சும்மா சாதாரண வந்துட முடியாது. சாதாரண ஒரு பாவங்களை மனிதனை வச்சு வந்துவிட முடியாது. அப்போ பார்க்கலாம், இப்போ பரிசுத்தத்துக்கு யார் தெரியுது, அவனால கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறான், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவங்கள் என்ன செய்யறான், தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்துக்கு அழகுலோக என்று நினைச்சான், அவரோடு கலக்கிறான். முடிஞ்சுதா? சரியா, பரிசுத்தத்துக்கு எங்க இருந்து வரும், எல்லாம் பாவியாயிடுச்சு. எல்லா பாவத்திலே என்ன செய்றாங்க, மூழ்கி விட்டார்கள். ஆண்டவர் பார்த்தாரு, ஒரே ஒருத்தன் மிச்சிருக்கான். யாரு, நோவா குடும்பம். அவளை வெறியாடி பெருவெள்ளம் வருது, அத்தனை பேரை ஆண்டவர் நினைச்சாரு அழிச்சு போடுற ஒரே ஒரு ஆளுக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வருவதற்கு பரிசுத்தமான ஒரு ஆள் தேவை. ஆண்டவர் பார்க்கிறார். அடுத்து என்ன செய்யலாம், ஜனங்கள் பெருகிட்டாங்க, காணாமல கடந்து வரும். காணாமலும் அந்நியமா இருக்கும், அந்நிய தெய்வதைகளால தேவர்களை காண நிறைந்து இருக்கிறது. சரியா, சிலை வழிபாடு நிறைந்த ஒரு பட்டணம். அதுக்குள்ள ஆபிரகாம் ஒரு குட்டி மனுஷன் இருக்கிறான். ஆண்டவருக்கு என்ன செஞ்சு ஒருவேளை யோசிக்கிறார். ஏன்னா காணானிய ஸ்திரீகள் அழகா இருப்பாங்க. ஆண்டவர் நினைக்கிறார், இவங்க பெண் எடுக்க கூடாது, பெண் எடுத்து கலந்தா அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு புனிதமான நபரை உள்ள கொண்டு வர முடியாது. ஆண்டவர் பார்க்காரு, என்ன செய்யலாம், எகிப்துக்கு தூக்கு. 4 வருஷம் மட்டும் அங்க வச்சுட்டார். எகிப்துலையும் நினைச்ச கூடாது, ஜாதி விட்டு ஜாதி, சரியா, மதம் விட்டு மதம் கலந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் எகிப்துக்கு 60 ரூபாய் கொண்டு வச்சுட்டார். இப்ப என்ன செய்ய முடியாது, அவன் எகிப்தில் பங்கெடுக்க முடியுமா, எகிப்து நினைச்ச மாட்டான். இவனை அருவருப்பா பார்க்கிறான். ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறான் தொழில். அப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய திட்டத்துல சரியாகவும் தெளிவாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு நபரை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஜனத்தெல்லாம் பரிசுத்தப்படுத்துறாரு. தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவருடைய அருமையான கத்தோலிக்க ஜனமே, ஒரு விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. அவனுடைய பிள்ளைகளை நீங்க இருக்கிறீங்க, நாளைக்கு நீங்க ஒரு திருமணத்துக்குள்ள கடந்து போவீங்க, ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பீங்க, பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கும். சரியா, ஒருவேளை அந்நியத்துல பெண் எடுக்கிறது உங்க சந்ததியை அழிக்கும். ஆண்டவர் உன் சந்ததியை கொண்டு 1000 வருடத்துக்கு திட்டம் வைத்திருப்பார். ஏன் உங்களுக்கு இந்த அறிவில்லை? உங்களுடைய சந்ததியை கொண்டு அவர் மிகப்பெரும் ஒரு திட்டம் வைத்திருப்பார். நம்ம கண்கள் பிரியமானலாம் போய் எடுத்துக்கிறோம். அது கர்த்தரை அறிஞ்சாலும் சரி, அறியாமல் இருந்தாலும் சரி. என்ன வாலிபர்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், திருமணத்துல எந்த அவசரம் வேண்டாம். அதை பெற்றோர் கையில ஒப்பு கொடுத்துட்டு ஜெபித்துட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. சரியா, ஒருவேளை இது திருமணத்தோடு முடிந்து விடக்கூடிய காரியம் கிடையாது. ஒருவேளை சரீர இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக திருமணம் கிடையாது. தேவ திட்டம் முதல்ல இருக்கு, தேவ ரகசியம் இருக்கு, தேவ நோக்கம் இருக்கு. படிக்க அனுப்புனா படிக்க மட்டும் செய்யும். சரியா, ஸ்கூலுக்கு போறீங்கன்னா ஸ்கூல் படிப்பு மட்டும் பாருங்க, காலேஜ் போறீங்கன்னா காலேஜ் படிப்பு மட்டும் பாருங்க. சரி, திருமணம் ஒரு காரியம் வரையில நினைச்சவங்க பெற்றோர்கள் அதை பார்த்துக் கொள்வாங்க. இன்னைக்கு நம்முடைய திருச்சபைக்கு சீரழிகிறது. என்ன பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன் உருவாக்கப்பட்டோம், ஏன் படைக்கப்பட்டோம், என்ன நோக்கம். நல்லா வளர்த்தோம், திருமணம் முடிக்கணும், குழந்தை குடிக்கிறத கூட
அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். பூச்சக்கரத்துல எல்லா ஜனங்களும் நீ பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்துல எல்லா ஜாதிகளும் நீ பரிசுத்த ஜாதி. வெளிச்சத்திலிருந்து எடுத்துக் கொடுத்தது நாம அல்ல, நாம வெளிச்சத்துக்கு கற்றுக் கொடுக்க நினைச்சிடும், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவஜனம், உலகத்திலிருந்து எடுக்காதீங்க. உலகத்துக்கு நீ நானும் முன்மாதிரியா இருக்க வேண்டிய ஆண்களுடைய பிள்ளைகள் உலகத்துடைய அத்தனை காரியங்கள் நினைச்சிட்டோம், கற்றுக்கொண்டு விட்டோம். ஒருவேளை அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது, நடக்கிறது நடக்கட்டும், எதுமா நடக்கும், பிறக்க போகிற சந்ததி அம்மன் சந்ததியா வரும். இல்ல அமலேக்கின குழந்தைகளா நினைச்சுவீங்க, பெற்றெடுப்பீங்க. இல்ல அப்படின்னா இஸ்மவேல் நினைச்சு பிள்ளையா வரும், காட்டு கழுதியா நினைச்சும் பிறப்போம். தேவையா? சரியா? தேவை. புரிஞ்சுதா? இவ்வளவு ஆழ்ந்த சத்தியங்கள் இங்க உட்கார்ந்து நினைச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு அப்பா அம்மா கூட பைபிள் தூக்கிட்டு வந்துட்டு அப்பா அம்மா ஏமாத்திட்டு, சரியா, அப்பா அம்மா காசுல உழைப்புல நினைச்சீங்க, பஸ்ஸுக்கு கூட உங்களுக்கு காசு கொடுத்துட வேண்டியதா இருக்கு, சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க படிக்க அனுப்புனா நீங்க என்ன செஞ்சுட்டு வரீங்க, அங்க உங்களுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் தேர்ந்தெடுத்துட்டு வரீங்க. சரியா? தவறு செய்யாதீங்க. அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து தான் செய்யற பெரிதான நோக்கம் தரிசனம் உண்டு. அதனால என்ன செய்யுங்க, பொறுமையா உட்கார்ந்து செவிங்க. அதிர்ந்து காலத்துல ஆண்டவர் அதிர்ந்து காரியத்தை நினைச்சவர் சரியா செய்யும். இப்போ அதை நினைச்சிட்டு கலந்துச்சு, இவன் பிடிச்சிட்டு போயிட்டான், 10 கோத்திரம் பிடிச்சிட்டு, 2ஆம் கோத்திரம் மீதி இருக்கு, எனக்கு யூதா கோத்திரம் பெனிமின் கோத்திரம். திரும்ப கிமு 586 பாபிலோனியர்கள் படையெடுப்பு, பாபிலோனியர்கள் என்ன செய்றாங்க, படையெடுத்து வர்றாங்க. மீதி இருக்கிற 2 கோத்திரமும் சரியா இருக்க மாட்டேங்குது. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, யூதா கோத்திரத்தையும் பெனிமின் கோத்திரத்தையும் பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. சரி, இஸ்ரேல் நல்ல கவனிங்க, அந்த இஸ்ரேல் படை சிறையில் கூட இஸ்ரேல் சாப்டர் இருக்காது. சரியா? அந்த படையெடுப்போட இஸ்ரேல் சாப்டர் க்ளோஸ். நீங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய வரலாறு பார்க்கணும்னா மக்கபேயர் உண்டு, தள்ளுபடி ஆகணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அது நம்மகிட்ட கிடையாது, ஆசி பைபிள்ல இருக்கு. மக்கபேயர் 1, மக்கபேயர் 2 சொல்லி இதெல்லாம் வந்து வேதகமாக ஏற்றுக்கொள்ளல. நம்முடைய கமிட்டி நினைச்சாங்க வேதமா இத்தனை புத்தகம் இருக்குன்னு சொல்லி நினைச்சாங்க, முடிச்சுட்டாங்க. அதனால இஸ்ரேல் வரலாறு அதோட முடிக்கப்பட்டிருக்கும். திரும்ப யூதாவுடைய வரலாறு தான் தொடரும். யூதா 2 கோத்திரம் கிமு 586 நினைச்சுவாங்க சிறைப்பட்டு போவார்கள். அந்த 586 வந்து ஆண்டவர் சொன்ன 70 வருட சிறை இருக்கு, அங்க அடிமையா நினைச்சுவாங்க இருப்பாங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மொழியை மறந்துடுவாங்க. இவருடைய தாய்மொழி எபிரேயம், பாபிலோனுடைய தாய்மொழி அரமேயம், கல்தையர் சொல்லும் பாபிலோனியர்கள். சரியா? இப்ப 70 வருஷம் போயாச்சு, மொழி மறந்து போச்சு, பைபிள் தெரியல. நியாயப்பிரமாணம் இருக்கிறது ஹீப்ரு லாங்குவேஜ், அரமே லாங்குவேஜ் இருந்துச்சு தெரியாது. அங்க போய் அரமே மொழி எழுதிட்டான், கற்றுக்கொண்டு விட்டான். சரியா? சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிய மொழியும் அரமேன்னு சொல்லி நினைச்சாங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த 2 வசனத்துக்குரிய விளக்கம் தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கு. சரியா? ஒண்ணு ஏலோயி ஏலோயி, இன்னொன்னு இருக்கும் ஏலி ஏலி. மத்தேயு எப்படி மொழிபெயர்த்திருப்பார் அப்படின்னா, எபிரேயத்திலிருந்து நினைச்சிருப்பாரு, டைரக்டா கிரேக்கத்துக்கு மொழிபெயர்த்திருப்பார். மார்க் நினைச்சிருப்பார் அப்படின்னா அரமேய மொழியிலிருந்து கிரேக்கத்துக்கு நினைச்சிருப்பார், மொழிபெயர்த்திருப்பார். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு முழுவதும் என்ன மொழியில் எழுதப்பட்டது? ஹீப்ரு, எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு என்ன லாங்குவேஜ்? கிரேக்க மொழி. சரியா? கிரேக்க மொழியில் எழுதிச்சது. முழு புதிய ஏற்பாடும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஏன்னா அந்த நாட்களில் மகா அலெக்சாண்டர் தான் உலகத்தினுடைய பெரும் நாடுகளை கைப்பற்றிருப்பான். கிரேக்கம்னா இப்போ எப்படி இங்கிலீஷ் இருக்கிறதோ நேஷனல் லாங்குவேஜா, அதே மாதிரி கிரேக்கம் அந்த நாட்களில் இருந்தது. அதனால கிரேக்க மொழி எழுதிச்சது எழுதப்பட்டது. கிரேக்கத்துக்கு அப்புறம் ரோமர்கள், லத்தீன் மொழி. இந்த கிரேக்க மொழி திரும்ப கிரேக்க வேதாந்தம் லத்தீனுக்கு எழுதிச்சவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. லத்தீன்ல இருந்து எழுதிச்சவங்க ஜெர்மனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும், ஜெர்மன்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகும். திரும்ப நம்முடைய சீஎன் பால் பையன் எழுதிச்சவங்க நமக்கு அந்த பைபிளை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிருந்தாங்க, கொடுத்தாங்க. இவ்வளவு மொழிபெயர்ப்புகள் எழுதிச்சது கடந்து கொண்டிருக்கிறது. அதனால என்ன சொல்லணும், அந்த 2மே வந்து மொழி மாற்றமே தவிர உச்சரிப்பே தவிர வேற எந்த குழப்பமும் கிடையாது. சரியா? அடுத்து நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கைதுக்கு பிறகு என்னன்றது பார்ப்போமா? முதல்ல ஆண்டவர் நினைச்சாங்கன்னா கைது செய்யப்பட்டு பிரதான ஆசாரியர் அண்ணாவின் இடத்துல நினைச்சாங்க கொண்டு போறாங்க. அவன் காய்பாவுக்கு தாய்மாமா, புரிஞ்சுதா? அவன் இதுக்கு முந்தைய பிரதான ஆசிரியர் இருந்திருப்பாரு. திரும்ப அண்ணாவிட்ட இருந்து திரும்ப காய்பாட்டை நினைச்சாங்க கொண்டு வராங்க. நல்ல கவனிங்க, யூதனுடைய கைகோட், அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றோம்னா சனகரிப் சங்கம். சரியா? இந்த சனகரிப் சங்கம் வந்து மோசேயுடைய காலத்துல ஏற்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட சுமார் 70 பேர் இந்த சனகரிப் சங்கத்துல நினைச்சவங்க மெம்பரா இருப்பாங்க. அதுல ஒரு பிரதான ஆசிரியர் இருப்பாரு, மூப்பர்கள் இருப்பாங்க, வேதபாரர்கள் இருப்பாங்க. இந்த 3 டீமே யாருன்னா பரிசேயர் சதுசேயர்கள். புரிஞ்சுதா? இந்த பரிசேயர் சதுசேயரும் அந்த சனகரிப் சங்கத்துல இருப்பாங்க. இவங்க தான் ஜட்ஜஸ்.
யார்? இவங்க தான் நீதிபதிகள். இவங்க தான் இயேசு கிறிஸ்துக்கு தீர்ப்பு கொடுக்கணும். என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க? ஆண்டவர் தன்னுடைய 3.5 ஆண்டுகள் காலத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, முழுக்க முழுக்க பரிசேயர் சதுசேயரை பிரிச்சு தொங்கிட்டிருப்பாரு. புரிஞ்சுதா? பரிசேயர் சதுசேயர் தான் ஆண்டவர் பிரிச்சிருப்பாரு. மக்களை கெடுக்கிறது என்ன செய்யுது? நீங்க இப்ப அவங்க தான் ஜட்ஜஸ். இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிறது நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. வழக்கு நியாயமா நடக்குமா? நடக்காது. நல்ல கொள்கை யூத சட்டப்படி பண்டிகை நாட்கள் வழக்கு விசாரிக்கவே கூடாது. ஆனா அங்க நடக்கிறது பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்கு. பண்டிகை நாட்கள் வழக்கை விசாரிக்கிறாங்க. புரிஞ்சுதா? இன்னொன்று, இரவு நேரத்துல வழக்கை விசாரிக்க கூடாது. நடக்கிறதுக்கு இரவு நேரத்துல வழக்கை விசாரிக்க. பரிசேயரும் சதுசேயரும் என்னைக்குமே ஒற்றுமையா இருக்கவே மாட்டான். ஆனா இயேசுவினுடைய மரணத்துக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்கலாம். என்ன செய்யணும்? எப்படியாவது நினைச்சிடணும், தீர்த்துக்கணும். புரிஞ்சுதா? எப்படியாவது க்ளோஸ் பண்ணி ரொம்ப தெளிவா தீர்க்கமா இருக்கிறாங்க. நீங்க விசாரிக்கும் போதெல்லாம் பாருங்க, முதல்ல என்ன குற்றச்சாட்டு? பொய் சாட்சி தருவாங்க, கிடைக்காது. அடுத்து ஆலயத்தில் என்ன செய்வாங்க? 3 நாட்களுக்கு கெட்டுமான்னு சொன்னாங்க. புரிஞ்சுதா? அது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அது பெருசா கேட்கிறோம் இல்லை. 3வது குற்றச்சாட்டு நீ தேவனுடைய குமாரன் கிறிஸ்து தானா? ஆனா அவன் பண்ண கிறிஸ்து தான். அப்படி இனி நமக்கு என்ன வேணும்? சரியா? இவனை என்ன செஞ்சா வாய்னால கேட்டன்னு சொல்லி என்ன செய்றாங்க? இவனுக்கு தண்டனை சொல்லி என்ன கொடுக்குறாங்க? இயேசு கிறிஸ்துக்கு மரண தண்டனை என்ன செய்றாங்க? கொடுக்குறாங்க. புரிஞ்சுதா? நல்ல மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு சமாஜம் சங்கத்திற்கு அதிகாரம் கிடையாது. மற்ற தண்டனை நிறைவேற்றி கொள்வாங்க. ஆனா மரண தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னா யார் நிறைவேற்றணும்னா ரோமருடைய கவர்னர் நிறைவேற்றும். சரியா? பிலாத்துட்ட கேஸ் போகும்போது என்ன போகுது? இந்த குற்றத்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எதுக்கு சொல்லுவாங்க? இவன் யூதருக்கு ராஜா என்ன செய்யறான்? எல்லாத்துக்கும் கலகம் உண்டாக்குறான் அப்படின்னு சொல்லி குற்றத்தையே மாற்றுவாங்க. குற்றத்தையே மாற்றும்போது பிளாத் என்ன செய்யறார்? பிளாத் மாதிரி ஒரு மனிதரை உண்மையிலே சொல்றாங்க. அத்தனை நல்ல மனுஷங்க. எப்படி இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் படித்தேன். பிளாத்து குடும்பத்துடைய கடமைகளுக்கு தவறுலாம் இல்லை. பிளாத்து தான் கடமைகளுக்கு தவறு. நல்ல கவனிங்க, எருசலேம் வந்து கலகம் நிறைந்த ஒரு ஊர். கிட்டத்தட்ட ஜனத்துக்கு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் இருப்பாங்க. கொஞ்சம் எப்பவுமே கலகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அகண்ட பெரிய ரோம சாம்ராஜ்யத்துல நம்ம போலீஸ் மாதிரிலாம் அந்த ஆணைக்கு மொத்தமான ஒரு பிரச்சனை வந்தால் குவிக்க முடியாது. ஒவ்வொரு மாகாணம் கிட்டத்தட்ட 70-80 நாடுகள் ரோம சாம்ராஜ்யம் ஆட்சி பண்ணும்போது எல்லாரும் சின்ன படைகள் தான் வச்சிருப்பாங்க. இவருக்கு இருந்த படை மொத்தமே 100 பேர் தான். 100க்கு அருகில் ஒரு ஆடு, 100 போர் சேவகர். பஸ்கா பண்டிகைக்கு எருசலேம் இருக்கிற அவ்வளவு பேர் சுற்றி நினைச்சாங்க வந்திருக்கலாம். அவ்வளவு ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னொன்று கலகம் அப்பப்போ நடக்கும். இந்த பரபாச பாருங்க, கலகத்தினால கைது செய்யப்பட்டவன். அப்பப்போ கலகம் நடந்து கொண்டே இருக்கும். அப்பப்போ யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். தன்னை விடுவிப்பதற்காக, விடுவித்துக் கொள்வதற்காக. பிளாத்துக்கு வழி இல்லை. என்ன பண்ண? ஒரு சமயத்தில் என்ன பண்றாரு? விடுவிக்கிறதுக்கு என்ன பண்றாரு? அடிச்சு ஆண்டவரை சுக்கு நூறாக்கி ஒண்ணு இல்லாம குடிச்சு தொங்குடு ஆண்டவர் அகோட நம்பியில கொண்டு என்ன செய்றாங்க? யார்கிட்ட? அவங்கள்ட்ட மட்டும் நிறுத்துறாங்க. எதுக்காக நிறுத்தினாரு? அப்படியாவது பாதிப்புகள் விட்டுற மாட்டாங்களா? இவ்வளவு தூரத்துக்கு அவரை கொண்டுட்டாங்கள, சரி விட்டுற மாட்டாங்களான்னு சொல்லி நினைச்சு காத்து விடுறாரு. அவர் அந்த நிலைமையில பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? பனிஷ்மெண்ட் பத்தாது, என்ன செய்யணும்? சிவில் அறை. சரியா? பனிஷ்மெண்ட் பத்தாது, சிலுவையில் அறை அப்படிங்காங்க. அவர் அடுத்து வேற என்ன வழி இருக்கு? எப்போ இருக்கு? கலிலேயா நாட்டை சேர்ந்தவங்க ஒரு தகவல் கிடைக்கும். கலிலேயே பைசா அடிச்சுக்கும். ஏரோதுக்கு தள்ளி விடுன்னு நினைச்சாங்க. ஏரோதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிட்ட ஏரோதுக்கு அடிச்சது கேஸ் கடந்து போகுது. புரிஞ்சுதா? ஏரோது பார்க்குறாரு. அப்போ மரணத்துக்கு ஏதோ ஒன்று குற்றம் ஒன்றும் இல்லை. ரிட்டர்ன் நினைச்சாரு. பிளாத்துக்கு அனுப்புறாரு. பிளாத்து வளர்த்துக்கு நினைச்சல ஒன்றும் செய்யல. ஜனங்களை தூண்டி விடுறாங்க. ஒரு ரைட்டர் அழகாக எழுதிப்பாரு. அந்த ஜனங்களை தூண்டி விடுறதுக்கு ஆலயத்தினுடைய காணிக்கைகள் எடுத்து செலவழிச்சாங்களாம். அவளை ஜனங்களை சேர்க்கணும், கூட்டி சேர்க்கணும். சரியா? ஜனங்கள் திரளணும். ஜனங்கள் சொன்னாதான். ஏன்னா இவனும் வந்து பரிசெயர் சரிசெய்யர் பிரதான ஆசிரியர்கள் என்ன செய்யும்? பொய்யானவங்கிறது பிளாத்துக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? ஜனங்களை ஏறி விடணும். ஜனங்களை ஏறிட்டா என்ன செய்யலாம்? மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன செய்யலாம்? பணம் தேவை. பணத்தை இறந்து ஃபுல்லாக காணிக்க பண்ணி வச்சுட்டான். பணத்தை எடுத்து கோயிலில் அவ்வளோ பணத்தை ஜனங்களுக்கு என்ன செஞ்சாச்சு? சிலுவையில் அறியும் கூட்டம் கூப்பாடு. பிளாத்தோட ஒன்றும் செய்யல, கையை கட்டுறாரு. அதுக்கு ஜனங்கள் என்ன சொன்னாங்க? அப்படின்னு சொல்றாங்க, இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீங்களே பார்த்துக்கோங்க. வசனம் எடுத்து வாசிக்கிறோம். மத்தையும் நினைக்கிறேன் வசனம் அழகா இருக்கும். ரத்த பலி என் மேலே பிள்ளைகள் மேலே இருக்குது. ஜனங்கள் எல்லாரும் இவங்க ரத்த பலி எங்கள் மேலும் எங்க பிள்ளைகள் மேலும் வசனம் கேட்டோம்.
சரி, பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லி மன்னிச்சாரா இல்லையா? மன்னிச்சார். மன்னிக்கிறதுல தயப்படுத்திருக்கிற ஆண்டவர், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இரக்கமுள்ள ஆண்டவர், அதுலேயும் எந்த மாற்றம் கிடையாது. மன்னித்தார். ஆனால் இஸ்ரேல் ஜனத்தை என்ன செஞ்சாரு? பிச்சிட்டார். ரத்தப்படி ஏன் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும். வரலாறு எடுத்து படித்து பாருங்க. இஸ்ரேல் ஜனம் மாதிரி சிதறுள்ள ஜனம் வரலாற்று நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இஸ்ரேல் ஜனம் மாதிரி துன்புறுத்தப்பட்ட ஜனத்தை பார்க்க முடியாது. இஸ்ரேல் ஜனத்தை மாதிரி அணுவால் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஜனத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ஹிட்லருங்கிற ஒரே ஒரு மனிதன் 50 லட்சம் யூதர்களை கொண்டான். ட்ரெயின் ட்ராக்ல இஸ்ரேல் ஜனத்தை கெட்டி போடுவான். கெட்டி போட்ட விட்டு ட்ரெயினை ஏற்ற விடுவான். புரிஞ்சுதா? இஸ்ரேல் ஜனம் பட்ட சித்திரவதை தாங்க முடியாது. மன்னித்தார். ஆனால் கொன்றுவர். நம்மளை ஆடிட்டு இருக்கோம், என்ன வேணாலும் செய்வோம், நமக்கு எப்படி வேணாலும் ஆடுவோம். ஆண்டோட மன்னிச்சு விட்டுவாருங்க. ஒவ்வொரு கணத்திலையும் அப்போல பணம் ஏற மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு வசனம் வாசிக்க பார்ப்போம். மத்தேயு 13:29-30. மத்தேயு 13:29-30. அறுப்பு மட்டும் ஆண்டவர் கலைகளை தான் வளர விட்டுருவார். நம்ம உங்களுக்கு என்ன தோணும்? என்னையா ஆண்டவர் பாவத்துக்கு தண்டனை கொடுக்காரு? எங்க கொடுக்காரு? அவன் பாவம் செய்யலாம் நல்லதா இருக்கான். சரியா? நாம தான் பைத்தியக்காரன் பரிசுத்தம் பரிசுத்தம் நீதி சொல்லி சுத்திட்டு அலையணும். பாவம் செய்யறது நல்லதா இருக்கான்னு சொல்லி நினைச்சோம், நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? அதனுடைய அர்த்தம் அது அல்ல. அர்த்தம் அது அல்ல. அவனை அறுப்பார், அவனை சுட்டரிப்பார். எப்போ? அறுப்பு காலத்துல. சரியா? நல்ல கொள்ளைங்க. கெட்டவனும் ஆண்டவர் தூது நைட்டு தூக்கு அப்படின்னு நினைச்ச முடியும். தேவசித்தத்தை யார் நிறைவேற்றுவா? பரிசையே சலிச்சே பிரதான ஆசிரியர் ஆண்டவரை கொண்டாங்க, கோச்செல்லாம் சேர்ந்து கொண்டாங்க. இவனெல்லாம் தூக்கு அப்படின்னா தேவசத்தை எப்படி நிறைவேறும்? அவர் பூமிக்கு வரணும், அவர் சிலுவையில் அடிக்கப்படணும், அவர் உயிர் பெறணும், சரியா மரணிக்கணும். இதுதான் தேவ திட்டம். தேவ சித்தத்தை யார் நிறைவேற்ற முடியும்? கேட்டா அவங்களுக்கு புரியுதா? தேவ சித்தத்தை நிறைவேற்ற நல்ல கவனிங்க. சபையில பரிசுத்தவர்கள் மட்டும் போதாது. புரிஞ்சுதா? வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்டவனும் வேணும். வேணுமா வேண்டாமா? சரியா? எல்லாருமே நல்லவனாயிட்டோம். புரிஞ்சுதா? அதனால ஆண்டவர் அப்படிலாம் தூக்கிட மாட்டார். புரிஞ்சுதா? அநியாயம் செய்யறோம், இன்னும் அநியாயம் செய்யும்பார். அக்கிரமம் செய்யறோம், இன்னும் செய்யும்பார். பரிசுத்தமாகறோம், பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இரு. ஆண்டவர் அப்படி புடுங்கி அநியாயம் செய்யறோம் அப்படி தூக்கி போட மாட்டார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவனுக்கு யோசிக்க புரியல போடணும். யார் போடுவா? நீங்கள் நானும் போடுவோமா? தம்பியே நம்ம பிள்ளைகளுக்கு தூக்கி போடுவோமா? போடணும். ஏன்னா நமக்கு வேதம் தெரியும், நமக்கு ஆண்டவர் தெரியும். அந்த செயலை செய்வான். அந்த செயலை அவன் செய்யணும். குழியில போடணும், எடுத்துட்டு போகணும். அதுக்கு கூட பிறந்த 7 பேர் என்ன செய்யணும்? சும்மா இருக்கானா இருக்கும். சொல்லு புரியுதா? ஸோ அதனால ஆண்டவர் இந்த பூமியிலே, இந்த பூமியுடைய சமநிலைக்காக நல்லவர்களையும் வைத்திருப்பார், கெட்டவர்களையும் வைத்திருப்பார். இது எல்லாருமே இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் இருக்கும், சபைக்குள்ளேயும் இருக்கும், வெளி உலகத்தில் நம்ம தெருவில் எல்லா இடத்துலையும் நினைச்சு இருக்கும். ஆனா கலையா நீங்க நான் நினைச்சக்கூடாது. இருந்து கூட கலைகள் அவசியம், இடர்கள் அவசியம். ஆனா கலையா நாம இருக்கக்கூடாது, இடரலாம நாம நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நினைச்சது பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜாதி. அதை என்ன செய்ய நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். சரி, அடுத்து வருவோம். 2வது பாட்டு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? தேவன் கைவிடுகிற தேவனா? அப்படி வரலாற்றில் கைவிடப்பட்டது உண்டா? நம்முடைய வேதம் அதற்கு என்ன சொல்லுகிறது? ஏன் தேவன வார்த்தைன்னு சொன்னார்? நல்லவங்க பிதா குமாரன் பரிசுத்தம் 3 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஒரு சமயம் கூட பிரிந்து, ஒரு சமயம் கூட பிரியல. சரியா? அவ்வளவு தூரத்துக்கு அந்நியமா இருக்கிறாங்க. இந்த மத்திய வார்த்தை, இந்த பாவம், முழு பாவமும், இந்த உலகத்தினுடைய முழு பாவமும், ஒவ்வொரு மனிதனுடைய முழு பாவமும் இயேசு கிறிஸ்துவின் சுமத்தப்படும் போது பாவம் பாராத அந்த பரிசுத்த கண்ணர் அவரால் பார்க்க முடியல. அவரால் பார்க்க முடியல. தன் முகத்தை என்ன செய்தார்? மறைத்து கொள்ள. அந்த பிரிவு நினைச்ச முடியல. அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நினைச்ச முடியல. தாங்க முடியல. கதறுத. அவ்வளவு தூரம் அந்யோன்யமா இருக்கிறாங்க. சரி, அவ்வளவு தூரம் ஐக்கியமா இருக்கிறாங்க. அந்த முதல் 3 வார்த்தை பேசும்போது அவ்வளவு பாடுதாங்க, அவ்வளவு வேதனை தான். சரியா? சொல்லணும்னா துயரம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நம்ம விரும்பத்தக்க உருவமே அவருக்கு கிடையாது. ஆனால் என்ன செஞ்சார்? இதை சகித்துக் கொண்டார். மத்திய வார்த்தை அவரை சகிக்க முடியல. ஏன்? அதுவரை ஒன்றாக இருந்தார்.
அதுவரை பிதாவோடு கூட தொடர்பில் இருந்தார். அதுவரை பிதா அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். இப்போ அவருடைய முகம் தற்காலிகமாக மறைக்கப்படும் போது அந்த வேதனையை தாங்க முடியும்னு சொல்றார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டார்? நம்முடைய பிதாவாகிய தேவன் நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, என்னைக்குமே பரிசுத்தத்துல நோ காம்ப்ரமைஸ். பரிசுத்தத்துல காம்ப்ரமைஸே இருக்காதுங்க. தப்பு பண்ணிட்டியா மனதார மன்னிப்பு கேளு. ஆண்டவர் மன்னிச்சு நினைச்சவர் இறங்குவார். நான் துணிகரமா திரும்ப 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 செஞ்சுட்டு தான் வச்சோம்னா ஆண்டவர் நம்ம நினைச்சோம் பனிஷ் பண்ணுவார். நீ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து மீது பாவம் சுமத்தப்படுகிறது, இயேசு கிறிஸ்து கைவிடப்படுகிறார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறார்கள், தோட்டத்தை விட்டு நினைச்சாங்க, துரத்தப்படுகிறாங்க. சோதகுமார் பட்டணம் பாவத்தில் விடுகிறது, ஆண்டவர் அக்னி இறக்கி அழிக்கிறார். முழு உலகமும் பாவம் செய்கிற தேவன் பெருவிடத்தை அனுப்பி அழிக்கிறார். ஆகான்கிற மனிதனை நினைச்சார், நல்ல கவனிக்க, கல் எடுத்து கொள்றாங்க. சரியா? சவுல பாருங்க தேவன் தள்ளி விடுகிறார். தாவீது மனுஷன் பாருங்க துரத்தப்படுகிறான். சிம்சோனுடைய கண்கள் புடுங்கப்படுகிறது. காரணம் என்ன? எல்லாவற்றுக்கும் பின்னாடி என்ன செய்யுது? பாவம். சின் அகைன்ஸ்ட் காட். ஒருத்தரையும் வாழ விடாது. அருமையான தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்துல செத்து மடியதை சுத்த விடுதார். வசனம் தெளிவா இருக்கும். எல்லாருக்கும் காடை கொடுத்தார், எல்லாருக்கும் மண்ணாவையும் கொடுத்தார். நல்ல கவனிக்க, ஆண்டவர் போஷிக்கிறதுல குறை வைக்கல, ஆண்டவரோட நடத்துறதுல குறை வைக்கல, ஆண்டவருடைய செருப்பு தேய விடல, அவனுடைய ட்ரெஸ் பழசாகல, ஆனா காணாமல் ஒருத்தனையும் விடல. அவ்வளவு அழிச்சார். ரெண்டு பேரை தவிர. ஏன்? அவனை விட்டு பாவம், முறுமுறுப்பு, பொறாமை, வஞ்சனை, பகை பொறுக்க முடியல. அவனால எல்லாம் கொடுப்பாரு. கொடுத்தா இல்லை அப்படின்னா பரவத்துக்கு போக முடியாது. நல்ல உணவு வாங்கிக்கோங்க. சரியா? பசங்க சுத்த விட்டாங்க, சாவதண்டியும். அந்த ஊர்ல இருந்து கிளம்புற ஒருத்த கூட உள்ள போக கூடாது. எக்ஸப்ட் என்ன செய்யுது? காலை புரிஞ்சுதா? யோசுவா அவ்வளவு சாவுல வனாந்தரத்தில் நினைச்சதான் அத்தனை பேரும் மடிந்து அழிந்தார்கள். பெரிய ஜனமே காணதாக தான் நினைச்சோம். இந்த சபைகள் நம்ம குருவானவரையா உபதேசிமார், நம்முடைய திருமண்டலம் அப்படி யாரும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தேர்த்தி பாவத்தில் எப்படியாவது விடுதலை பெற்று திருந்திட மாட்டீங்களா, அந்தக்குள்ள வந்துட மாட்டீங்களா, போராடி 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 நினைச்சாங்க. நிறைய கூடுகைகள் வைக்கிறாங்க, நிறைய கூட்டங்கள் வைக்கிறாங்க. ஆனால் நினைச்சாங்க நம்மிடத்துல கனிகள் நினைச்சு ரொம்ப குறைவாக இருக்கு. கனிகள் நினைச்சு குறைவாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே, விசுவாசிகளாக இருக்கும். நிறைய இதெல்லாம் சந்தோஷப்படுறோம். ஒரு சில பேர் விசுவாசிகளாக இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் சீசர்களாக நினைச்சுக்கணும், நீங்கள் மாறும். காலத்துக்கு நினைச்ச முடியாது, விசுவாசியாக இருக்க முடியாது. உங்களுக்கே யாரும் இயேசு கிறிஸ்து நீங்கள் நேசிக்கிறீங்களா? சிலுவை ரெண்டு காரியம் தான் கற்றுக் கொடுக்கு. ஒன்று அன்பு. ஒரு மரணத்தை எப்படி வேணாலும் தடுவிக்கலாங்க. எவ்வளவு தான் பாடுபடுறாங்க யோசிப்பாங்க. மரணத்தை ஒரு மனிதன் மரணத்தை தடுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றப்ப ஒரு சூசைட் அட்டம் பண்றாங்க. என்ன யோசிப்பான்? வழியே இல்லாம சாப்பிடும். தற்கொலை பண்ண நினைப்பா என்ன நினைப்பான்? வலிக்கவே கூடாது. என்னென்ன வழி இருக்கு? அது ஹிட்லரா இருந்தாலும் சரி, கிளியோ பாட்டா இருந்தாலும் சரி, யோசிச்சு பாருங்க. வழி இல்லாமல் சாப்பிட எதுவோ அதை தான் நினைச்சுவாங்க, யோசிப்பாங்க. இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த வழியை பாருங்க. அதை விவரிக்க எந்த மனுஷனாலும் நினைச்ச முடியாது. ஏன் அப்படியாவது புரிந்து கொள்ள மாட்டீங்களா? ஏன் இந்த பாடு, இந்த மரணம், இந்த வேதனை, இந்த அப்போலாம் எதுக்கு? உன் பாவத்தினால. பாவம் அத்தனை பயங்கரமானது. பாவம் அத்தனை பயங்கரமானது. எதிர்ப்பனை ஆட்சியே தீரும். ஒருவரும் தப்ப முடியாது. பாவத்துக்கு எக்ஸாம்பிள் விஷத்தை குடிப்போமே. எக்ஸாம்பிள் விஷத்தை குடிச்சிருவோம், விலை வருமா வராதா? செத்து போவோம். ஈக்குவல் டு சின். பாவம் அதுதான். தான் வினையை தான் விளைவை நினைச்சியும் காமித்துக் கொண்டே இருக்கும். சில பேர் வெளிப்படையாக பாவம் செய்யும், சில பேர் அந்தரங்கத்தில் பாவம் செய்யும். வெளியில் நினைச்சிடும், நல்லவர்கள் போல நினைச்சிடும், காண்பித்துக் கொள்கிறோம். ஞான திருச்சபை பாவத்தை விட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் நமக்கும் அழிவு, நம்முடைய சந்ததிக்கு நினைச்சது அழிவு. குற்றமற்றவனை தேவன் குற்றமற்றவனாக விட மாட்டார். குற்றம் செஞ்சுட்டு நீதிமன்றம் விட்டுருவாரோ? விடவே மாட்டார். அதோட தேவனை அதிகமாக அன்பு குறித்தே நம்ம பேசியிருக்கோம். அன்பு குறித்தே அவருடைய இன்னொரு முகம் நினைச்சாரு தெரியாது. ஓசியா பார்த்து சொல்றாரு, சரி என்ன சொல்றாரு? ஒரு விபச்சாரியவே கல்யாணம் பண்ணுங்க, அது செய்வோமா? அவர் சொல்றாரு, ஓவரா சேட்டை பண்ணா உன் பொண்டாட்டியை கொண்டு வந்த சொல்றாரா இல்லையா? இருக்கு. உன் கண்களுக்கு பிரியமான ஒரே அடியில கொண்டு வந்த நம்ம ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவர். ஆனால் அது அதிகமாக என்ன சொல்லலாம், நம்ம தியானிக்கிறது சிலுவை நாட்களில் தியானிப்போம். மற்ற
எல்லா நாட்களையும் அன்பை குறித்தே தான் நினைச்சது நமக்கு போதிக்க வேண்டியது இருக்கிறது.